நான் வந்து இங்கே ஆத்மா குழுவில் வந்து தலைவராக இருக்கேன். இங்கே வந்து நான் கீழூரில் வந்து விவசாயம் தர்பூசணி விவசாயம் பண்ணின்னு இருக்கேன். இதில் வந்து இந்த தர்பூசணியை பார்த்தீங்கன்னாக்கா சொட்டு நீர் பாசன முறையில் வந்து மல்ச்சிங் பேப்பர் போட்டு செஞ்சுன்னு வரேன். இதில் வந்து முதல்ல உழவல் முறையை பற்றி சொல்கிறேன். உளிக்கலப்பை கொண்டு முதல்ல ஓட்டணும், அப்புறம் சட்டி கலப்பை கொண்டு ஓட்டணும். மண்ணை வந்து நல்லா பொசப்புன்னு ஆக்கி அதுக்கப்புறம் வந்து அது மேலே வந்து 10 அடிக்கு ஒரு லேட்டரில் போட்டு அந்த லேட்டரில் வந்து மல்ச்சிங் பேப்பர் போட்டு நம்ம தண்ணி ஊற வச்சு அதுக்கப்புறம் ஒரு 10 அடிக்கு ஒரு மல்ச்சிங் போட்டதுனால ஒரு மல்ச்சிங்கில் வந்து 2 ரோ நம்ம வந்து பயிர் செய்யலாம். இதில் வந்து உர நிர்வாகம்னு பார்த்திங்கனாக்கா நம்ம சொட்டு நீர் பாசனத்தில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 30 நாளைக்கு நாங்கள் வெறும் அமுத கரைச்சலை தான் விட்டுன்னு வருவோம். யூரியாவுக்கு பதில் அமுத கரைச்சல் விட்டுனே வந்தாக்கா செடி நல்லா வளமாக வந்துன்னு இருக்கும். அதுக்கப்புறம் 30 நாளைக்கு அப்புறம் தான் நாங்கள் வந்து ஃபெர்டிலைசரையே யூஸ் பண்ணுவோம். காய் பெருக்கிறதுக்கு முதல்ல செடியை வளர்க்குறதுக்கு வந்து அமுத கரைச்சல் தான் நாங்கள் பயன்படுத்தின்னு வரோம். இதில் வந்து மல்ச்சிங் பேப்பர் எதுக்கு போடுறோன்னாக்கா கலை நிர்வாகம் முக்கியமாக. இப்போ வந்து தண்ணி சொட்டு நீரில் பாயறதுனால அங்கேயே பாய்ஞ்சி செடிக்கு மட்டும் தேவையான தண்ணி நமக்கு கிடைக்குது. அதனால் தண்ணி மிச்சமாகுது. மல்ச்சிங் பேப்பர் போடுறதுனால களை வந்து முளைக்கிறதே கிடையாது. நம்ம விட்ற தீனியும் ஃபெர்டிலைசரும் நம்ம விட்ற அமுத கரைச்சலும் வந்து அந்த பேப்பர் உள்ளே அந்த மண்ணிலே இருந்து செடிக்கு மட்டும் அந்த தேவையான சத்தை கொடுக்குது. மல்ச்சிங் பேப்பரில் போடுறதுனால வந்து பில்லும் சுத்தமாக நமக்கு வரதில்லை. அதோடு மட்டும் இல்லாத இரவுலேயும் பகல்லையும் சரியான ஒரு சீதோஷ நிலையை செடிக்கு கொடுக்கறதுனால காயோடைய வளர்ச்சி வந்து குறுகிய காலத்திலே வந்து வளர்ச்சி ஆகி நல்லா பார்க்குறதுக்கு வந்து நல்ல ஷைனிங்கான ஒரு நம்ம வந்து தயார் பண்ணுறோம். மல்ச்சிங் பேப்பரில் போட்ட வந்து காய்க்கு வந்து தனி மார்க்கெட்டில் வந்து ஒரு முன்னுரிமையோடு வந்து வாங்குவாங்க வியாபாரிங்க. நல்ல கலரும் வந்து உள்ளே வந்து பல்ப்பும் நல்லா திக்காக இருக்கும். அதேமாதிரி வந்து குறிப்பிட்ட நேரத்தில் அறுவடை வந்து 70 நாள்னால் 70 நாள்லேயே அந்த அறுவடை ஆகிடும். அந்த ஒரு 5 நாள் 10 நாள் தள்ளி போகிறதெல்லாம் வந்து இதில் சாதா முறையில் இருந்தாலும் இந்த மல்ச்சிங் பேப்பர் போட்டு ட்ரிப்பில் வந்து இவ்வளோ நல்லா தொழில்நுட்பத்தோடு செய்கிறதுனால வந்து நமக்கு கரெக்டாக ஒரு 70 நாள் அந்த வயசுனாக்கா அந்த 70 நாள்லேயே நமக்கு கரெக்டான ஒரு அறுவடை வந்து போகுது. இப்போ வந்து 2 ரகம் வந்து நான் பயிர் செஞ்சேன். ஒன்று வந்து மகேந்திரான்னு ஒரு வெரைட்டி ஒன்று பயிர் செஞ்சுருந்தேன். அது அறுவடை ஆயிடுச்சு. அது வந்து மொத்தம் வந்து 18 டன்னு அறுவடை செஞ்சுருக்கேன். அதை இன்னொரு ரகம் வந்து நாமதாரி 295ன்னு ஒரு ரகம் பண்ணியிருக்கேன். அதில் வந்து இன்னும் ஒரு 10 நாளில் வந்து அறுவடைக்கு வந்துடும். தர்பூசணி பயிரில் பார்த்திங்கன்னா மெயினாக வந்து பருவம் தாங்க ரொம்ப முக்கியமானது. பருவத்தை பயிர் செய்கின்ற மாரி நம்ம தர்பூசணி செய்யும்போது அந்த கார்த்திகை மார்கழியில் வந்து நம்ம முன்னாடியே பருவத்தில் செஞ்சாக்கா நல்ல ஒரு மகசூல் எடுக்கலாம். கொடியும் வந்து நல்லா காமந்து பண்ணி போய் நம்ம நல்லா பிரச்சனை இல்லாத ஒரு இதை பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்கனாக்கா உர நிர்வாகத்தில் நம்ம ட்ரிப்பில் மல்ச்சிங் போட்டு நம்ம ஒரு 3 நாளைக்கு ஒரு தடவை வந்து 19-19 12-61 யூரியா 13-0-45 விடுறதுனால வந்து அந்த ரொம்ப ஷார்ட் டைம் கிராப் இல்லைங்களா இது. அதனால் வந்து உர நிர்வாகம் ரொம்ப முக்கியமாக பார்க்கணுங்க. அந்த ஷெட்யூல் பிரகாரம் என்னவோ அதை கரெக்டாக விட்டுக்கின்னு வரணுங்க. முதல்ல 10 நாள் 10 நாள்லேருந்து வந்து 20 நாள் 20 நாள்லேருந்து 30 நாள் 30லேருந்து 40 நாள் 40 நாள்லேருந்து 50 நாள் அந்த இது வந்து ஷெட்யூல் இருக்குது. அந்த ஷெட்யூல் பிரகாரம் விட்டிங்கன்னா தான் அந்த செடி வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கும். காய் செடியும் வந்து பசுமையாக இருக்கும். இந்த தர்பூசணி பயிரில் பார்த்திங்கன்னா நம்ம ஈல்டை வந்து அதிகரிக்கிறதுக்கு என்னென்னா பெண்பூ வந்து அதிகரிக்கணும். அப்போ பெண்பூ அதிகரிச்சதுனா தான் வந்து நமக்கு வந்து நல்ல சாகுபடியில் வந்து நல்ல ஈல்டு கிடைக்கும். அதுக்கு என்ன செய்யணுன்னாக்கா நம்மளுக்கு வந்து 3 லீஃப் ஸ்டேஜில் வந்து எத்திரல் வந்து நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணணும். ஒரு வார இடைவெளியில் ஒரு வேளை இடைவெளியில் அது 10 லிட்டர் தண்ணிக்கு வந்து 2.5 ml கலந்து தான் ஸ்ப்ரே பண்ணணும். அந்த அதிகமாக ஸ்ப்ரே பண்ணிட்டாலும் வந்து நமக்கு வந்து சிக்கலை உண்டு பண்ணி கொடிப்பயிர் வந்து செடி பயிர் ஆகிடும். அதனால் வந்து ரொம்ப கவனமாக அந்த எத்திரல் ஸ்ப்ரேயை வந்து பார்க்கணும். ஒரு வார இடைவேளையில் வந்து 2 தடவை வந்து அந்த 3 லீஃப் ஸ்டேஜ்லேருந்து நம்ம பண்ணால் தான் நம்ம வந்து பெண் பூ வந்து அதிகரித்து நமக்கு ஈல்டு அதிகமாக வரும்.
அந்த தொழில்நுட்பம்லாம் நான் பயன்படுத்துறதுனால தான் இந்த ஈல்டு வந்து எனக்கு 18 டன் ஒரு காணியில் வந்து எனக்கு கிடச்சிருக்கு. தர்பூசணி பயிரில் வந்து நீர் நிர்வாகம் வந்து ரொம்ப முக்கியங்க. நம்ம சொட்டு நீரில் வந்து அந்த செடிக்கு வந்து பாசத்தினால தேவையான தண்ணி மட்டும் விடுறதுனால நமக்கு வந்து நீரும் மிச்சம், கரண்ட்டு மிச்சம். அடுத்தது வந்து செடியும் வந்து நான் தேவையான தண்ணியை எடுத்துக்கின்னு தேவையான வளர்ச்சி கொடுத்து நமக்கு வந்து நல்ல ஈல்டை கொடுக்கணும் வச்சுக்கிங்களேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ இதேமாரி நீர் நிர்வாகம், உர நிர்வாகம்லாம் செஞ்சு இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த சைஸுக்கு வந்து காய் வரும். இதேமாரி ஷைனிங்காகவும், இதேமாரி நீட்டாகவும், பெருசாகவும் உங்களுக்கு காய் நம்ம வந்து ஈல்டு எடுக்கலாம். இப்போ தர்பூசணி பயிரில் பார்த்தீங்கன்னா, களை நிர்வாகம் வந்து ரொம்ப முக்கியங்க. இப்போ வந்து 10 அடிக்கு ஒரு பாரில் வந்து மல்ச்சிங் போட்டு செஞ்சனாலும் அந்த கொடி 30 நாளில் பிரியுது இல்லைங்களா, அதுக்குள்ளார வந்து இந்த 10 அடி கேப்பில் வந்து களை வந்து அதிகமாக வரும். அதனால் வந்து அந்த களையை வந்து நம்ம வந்து 10 நாளைக்கு ஒரு தடவை வந்து அதை வந்து கொத்தி அந்த களையை வந்து கட்டுக்குள்ளே வச்சினா தான் அந்த கொடியை வந்து மறுபடியும் சேர்ந்து அது நல்ல ஒரு மகசூலை கொடுக்கும். இப்போ தர்பூசணியில் பார்த்திங்கன்னா, இன்னும் இதில் வந்து ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது வந்து பார்த்திங்கனாக்கா, நுண்ணூட்டச்சத்து குறைபாடு இருந்ததுனாக்கா அந்த காய் வந்து காட்டின மாரி ஒரு ஷைனிங்காகவும் நீட்டாகவும் இருக்காதுன்னு வச்சுக்கிங்களேன். அதனால் வந்து அந்த ஒரு 15 நாள்லேருந்து போரான் வந்து நம்ம தெளிக்கணும். மைக்ரோ நியூட்ரியன் வந்து ரெக்சோலின் இந்தமாரி நுண்ணூட்ட கலவைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் தெளித்தா தான் காய் வந்து கோணல் இல்லாத, மாணல் இல்லாத நல்லா நீட்டாகவும் திரட்சியாகவும் நல்லா கலர் வந்து அந்த பசுமையான கலர் வரும். ட்ரிப்புலேயும் வந்து அந்த நுண்ணூட்ட கலவைகளை வந்து நம்ம வந்து கொடுத்துன்னு இருக்கணும். மேலே வந்து ஸ்ப்ரே பண்ணுறது மூலியமாகவும் கொடுக்கணும், ட்ரிப்பு மூலியமாக கொடுக்கணும். இதில் இன்னொன்று என்னென்னா, கால்சியம் நைட்ரேட் வந்து ஒரு முக்கியமான ஒரு இது. 35 நாளைக்கு அப்புறம் வந்து காய் வந்து சரசரன்னு ஊறனாக்கா ஒரு 15 கிலோ வரைக்கும் கால்சியம் நைட்ரேட் வந்து ஒரு ஏக்கருக்கு கொடுக்கலாம். அந்த மாதிரிலாம் கொடுத்தனால தான் நான் வந்து இந்த நிறைய ஈல்டு நான் எடுத்திருக்கேன். தர்பூசணி சாகுபடியில் வந்து ஒரு ஏக்கருக்கு பார்த்திங்கன்னா, அரை கிலோவிலேருந்து 750 கிராம் வரைக்கும் நம்ம வந்து விதை தேவைப்படும். அதோடைய விலைன்னு பார்த்திங்கன்னா, ஒரு 4000லேருந்து ஒரு 5000 வரைக்கும் ஆகும். இது ஒரு 60 நாள் 70 நாள் வரைக்கும் இந்த பயிர் செய்கிறதுக்கு வந்து ஒரு 35,000 செலவாகும். அந்த 35,000 செலவில் வந்து நம்ம அந்த 70 நாள்லேயே இந்த லாபத்தை வந்து நம்ம கணக்கு எடுத்து பார்த்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா, நான் ஒரு 3 வருஷமாக இந்த தர்பூசணி பயிர் செஞ்சுன்னு வரேன். வருடம் வந்து எனக்கு வந்து அப்போ ஆரம்பத்தில் புதுசாக நான் செஞ்சதுனால 12 டன்னு தான் எடுக்க முடிஞ்சுது. அப்போ பார்த்திங்கனாக்கா விலை வந்து ரூ. 6 7 விற்றுது. அன்றைக்கி வந்து லாபம் வந்து அவ்வளோ வந்தது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா 18 டன்னு ஒரு ஏக்கரில் எடுத்துருக்கேன். இன்றைக்கும் வந்து ஒரு ரூ. 7 அளவுக்கு விற்கிது. இப்போ நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் வந்து எவ்வளோ லாபம் பெற்றிருக்கிறேன்ட்டு. இதில் வந்து நம்ம பாக்கெட்லேருந்து ஒரு எடுத்து ஒரு 30,000 செலவு பண்ணியிருக்கோம். இதோடைய லாபத்தை வந்து நம்ம ஒரு 70வது நாளே நம்ம வந்து எண்ணி பார்த்துடலாம். அதனால் இந்த தர்பூசணி பயிர் வந்து ஒரு சிறந்த பயிராக நான் செஞ்சுன்னு வரேன் எங்கள் ஊரில். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நான் இந்த தர்பூசணி பயிர் செய்கிறதுனால இந்த தொழில்நுட்பங்கள்லாம் எப்படி எனக்கு தெரியுதுனாக்கா, இப்போ எங்கள் அப்பா காலத்துலலாம் வந்து வெறும் கரும்பு, நெல் அந்த மாதிரியே பயிர் செஞ்சுன்னு வந்துட்டாங்க. இப்போ என் காலத்தில் வந்து இந்த மல்ச்சிங் பேப்பர் போட்டு சொட்டு நீர் போட்டு நான் பயிர் செய்கிறதுனால, இப்போ அது வந்து இன்னொரு விவசாயிகிட்ட போய் ஒரு முன்னோடி விவசாயிகிட்டையும், அரசாங்கத்துறையில் ஒரு தோட்டக்கலை துறையிலையும், இந்த ஆத்மா திட்டத்தில் இருக்கிறவங்க ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அந்த ட்ரைனிங் மூலியமாகவும் எல்லாத்தையும் கற்றுக்கின்னு இந்த தர்பூசணி பயிரில் வந்து நல்லா லாபகரமாக நான் செஞ்சுன்னு வரேன். இப்போ தர்பூசணி சாகுபடியில் பார்த்திங்கன்னா, முதல்ல வந்து ஒரு 20 நாளில் வந்து நம்ம செடியை வந்து வீரியமாக கிளப்பணும். அந்த வீரியமாக கிளப்புனா தான் வந்து ஆண் பூ, பெண் பூ எல்லாம் அதிகரிக்கும். அந்த நமக்கு மகசூல் பின்னால் வந்து மகசூல் நல்லா கிடைக்கும். அதுக்கு என்ன பண்ணணுன்னாக்கா, நம்ம வந்து நான் என்ன பண்ணுறேன்னாக்கா, இந்த அமுத கரைச்சல் ரெடி பண்ணி நான் வந்து ட்ரிப்பில் விட்டுன்னு வரேங்க. அது என்னன்னாக்கா, நம்ம செடியை சுற்றி ஃபஸ்ட்டு அந்த 20-30 நாளைக்கு ஆர்கானிக் மேட்ரு வந்து வேறு சுற்றி இருந்ததுனாக்கா, நல்லா மண்ணில் இருக்கிற பொட்டாஷ், யூரியா சத்தெல்லாம் நல்லா மொபிலைஸ் பண்ணி நம்ம செடி வளர்ச்சி வரதுனால வந்து அந்த அமுத கரைச்சல் வந்து ரெடி பண்ணி விட்றோம். அது பெரிய ரொம்ப கஷ்டம் இல்லைங்க. அது இல்லாத அதுவும் கூட வந்து நுண்ணுயிர்கள் வந்து சூடோமோனாஸ், பாஸ்போபாக்டீரியா, டைகோடோமவிரிடி, அசோஸ்பைரிலம், பேசிலஸ் சப்சிலிஸ் இதெல்லாம் வந்து அந்த அமுத கரைச்சலில் நான் வந்து கலந்து அதையும் அந்த நுண்ணுயிரையும் பெருக்கி அந்த 30 நாள் வரைக்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து உரத்துக்கே போவேன். அந்த கெமிக்கல் உரமே பயன்படுத்துறதுனால நல்ல மகசூல் கிடைக்குது தர்பூசணியில்.